மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து திமுக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் வரும் 25ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதற்கு பதிலளித்த முதலமைச்சர் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு திறக்கப்படும் பட்சத்தில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பள்ளிகள் திறப்புக்கான வழிகாட்டு நெறிமுறையில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணியாற்றும் நபர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருமி நாசினி, உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவிகள் பள்ளிகளில் வைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கும் பட்சத்தில் அங்கு சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு வைட்டமின் சி மாத்திரை வழங்கப்பட வேண்டும் என்றும் 50% மாணவர்களுடன் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. கொடநாடு கொள்ளை குறித்து சயானிடம் நேற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்திய நிலையில் அதன் அறிக்கையை வருகின்ற 27ஆம் தேதி உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சய் பாபாவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கொடநாடு சம்பவங்கள் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படியே நடைபெற்றதாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சியான் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருமான கனகராஜ் கொடநாடு பங்களாவில் உள்ள முக்கிய ஆவணங்களை எடுத்து வருமாறு தன்னிடம் கூறியதாகவும் சயான் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் புதிதாக 1797 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் 1908 பேர் குணமடைந்துள்ளனர். 31 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் 20,083 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாதிய பாகுபாட்டு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட சென்னை ஐஐடியின் உதவி பேராசிரியர் பதவி விலகி இருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கொடியை அகற்றியவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்து ஆட்சியை பிடித்த சில நாட்களிலேயே தாலிபான்களுக்கு மக்கள் எதிர்ப்பை காட்டத் தொடங்கியுள்ளனர். ஜலாலாபாத் நகரில் தாலிபான்களின் கொடிகளை அப்புறப்படுத்தியவர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் புதிய அரசு அமைப்பது குறித்த தாலிபான் தலைவர்களின் கலந்த ஆலோசனையில் முன்னாள் ஆப்கன் அதிபர் அமித் கர்சாய் பங்கேற்றார். ஆட்சி முறை, அமைச்சரவை துறைகள், புதிய கொள்கைகள் குறித்து அவர்கள் தீவிரமாக பேசி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானிற்கு படையெடுத்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கில் ஸ்பெயின் போல்டெக் சமான் எல்லைப்பகுதி வழியாக ஆப்கன் மக்கள் நுழைந்து வருவதாக அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன. டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இங்கிலாந்தின் ஜோ ரூட் முதலிடத்தை நெருங்குகிறார். முதலிடத்தில் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் உள்ளார். இருவருக்கும் 8 புள்ளிகளே வித்தியாசம். இந்திய வீரர் விராட் கோலி 5வது இடத்திலேயே உள்ளார். ஆப்கானிஸ்தான் அதிபராக இருந்த அஷ்ரப் கனி அபுதாபியில் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் அஷ்ரப் கனி மற்றும் அவரது குடும்பத்தாரை அனுமதித்திருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் புதிதாக 5132 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 158 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் தற்போது வரை 58,000 பேர் கொரோனா சிகிச்சையில் உள்ளனர். சத்தீஸ்கரில் மனேந்திரகர் என்ற பகுதியில் 4 சிறுவர்கள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து வெள்ளத்தில் சிக்கிய சிறுவர்கள் காவல்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். 20 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. தேசிய கிரிக்கெட் அணியின் தலைவர் பதவிக்கு ராகுல் டிராவிட் மீண்டும் விண்ணப்பித்துள்ளார்.
அவரை தவிர வேறு யாரும் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகுவதாக நடப்பு சாம்பியன் டொமினிக் தீம் அறிவித்துள்ளார். காயம் காரணமாக இந்த ஆண்டில் நடைபெற இருக்கும் இதர டென்னிஸ் தொடர்களிலும் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நிலை குறித்து அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட 21 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. ஆப்கானில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சுதந்திரம், கல்வி, வேலை உரிமைகள் குறித்து கவலையாக உள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.